ஆதவர்ஜுன் அவர்கள் அதிமுக வந்து கவிழ்ந்தில்ல, எடப்பாடி அவர்கள் தான் வந்து கவிழ்ந்து கொண்டிருக்கிறார். தாவேகாவும் அதிமுகவும் ஒண்ணுதான். அதிமுகவை கவிழ விட மாட்டோம். அடுத்த கட்சி பற்றி உங்களுக்கு என்ன? இவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை மறுத்து விட்டு வேறு எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கே தாவேகாவுக்கு பிரச்சனைனா இவங்க மறுபடியும் ஓடி போயிடுவாங்க. உண்மையான அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தான், எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு போயிடுவாங்க. இந்த கூட்டத்தை நம்பிக்கிட்டு பெருசாக சவால். மரகதம் குமரவேல் அவர்களும் அதிமுகவில் இருந்து அவங்களை வந்து பல முறை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் தான் வந்து குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நடத்துகிறாங்க, அதுக்கு பேர் இந்த அம்மா வந்தாங்களா, அதுக்கு பேர் என்னது? அதை தான் நான் கேட்குறேன். விஜயுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தீங்க. அவங்க தான் சவால் விட்டுருக்காங்களே சார், நீங்கள் ரைடு வேணா ரைடு விடுங்க, பணம் வாங்கியிருந்தா தானே நான் வந்து பயப்படணும். குதிரை பேரன்னா பணம் மட்டும் கிடையாது. நாளைக்கு பதவி நேற்று 35,000 பேர் அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு 5,000 பேர் இருந்தால் பெரிய விஷயம். அவனை கைவிட்ட மாட்டான் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. இவர் எங்களை நம்பி வாருங்கள், நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டார் கடைசியில். கோஷ்டி கிஷ்டி வச்சுக்காதீங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் விசிகா தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் திருமாவளவன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து எப்போ வேணால் விலகுவோம், நாளைக்கு சேருவோம், நாளைக்கு திமுகவை நாங்கள் ஆதரிப்போம், அதுக்கு அடுத்த நாள் தாவேகாவில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு மறுநாள் நாங்கள் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்க்கிறோம், அதுக்கு மறுநாள் தாவேகா போன்ற உறுதியான கூட்டணி எதுவும் இல்லை. திருமாவளவன் நாக்கு பிடி புரளாத இதுவே கிடையாது. திமுகவோட போகிறனா போக வேண்டியதான், அப்படியே போக வேண்டியதான். இப்போ மாஸ்டர் மகேந்திரன் இந்த மின்வெட்டு குறித்து 6 மாதங்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கரண்ட் எடுத்துக்கோங்க. மின்சாரத்துறை அமைச்சர் அவர் யார்? டான்ஜெட்கோ தலைவரா? அவர் விஜய்கிட்ட மனசில் இடம் பிடிக்கலான்னு தான் ட்ரை பண்ணுறாரு. அறகுறைகள் யாராவது ஏதாவது பேசுதெல்லாம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உணர்ந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து தாவேகாவுடைய நிகழ்ச்சி வந்து மதுராங்கத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அதிமுக வந்து கவிழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தார். அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக ஆதவர்ஜுன் அவர்கள் அதிமுக வந்து கவிழ்ந்தில்ல, எடப்பாடி அவர்கள் தான் வந்து கவிழ்ந்து கொண்டிருக்கிறார், தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று தான், அதிமுகவை தாவேகா தூக்கி நிறுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுகவை கவிழ விட மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது மேடையில் பேசும்பொழுது ஒரு வகையான உணர்ச்சி வரும். அதில் நம்ம என்ன பேசணுன்றது ரொம்ப முக்கியம். இவர்கள் திரும்ப திரும்ப இவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை மறுத்து விட்டு வேறு எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாக வேணால் அது புரியாமல் இருக்கலாம், ஏன்னா அவர் இடையில் வந்தவர். ஆனால் அடிப்படையில் விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர்கள், விஜய் மீது பற்றுக்கொண்ட அந்த நிர்வாகிகள், புஷி ஆனந்த், இதெல்லாம் ஒரு செட்டப். இந்த செட்டப் கீழே தான் எல்லோரும் வந்து இணைகிறாங்க ஒரு கட்டத்தில். அதில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து இணைந்தவர்கள், தேர்தலுக்கு பிற்பாடு இணைந்தவர்கள். தேர்தலுக்கு முன்னாடி இணைந்தவர்களை உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா என்ன நிலமையில் இருக்க போது, கட்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, அவர்கள் எதிர்காலமும் தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் இணைஞ்ச மாற்றுக் கட்சியினரை கூட பாராட்டலாம். ஈவன் செங்கோட்டையனுக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனை, வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது போயாகணும் அப்படின்னு வந்துட்டார். அவர்லாம் பெருசாக எதிர்பார்த்துலாம் வரல, வந்துட்டார், நடந்துச்சு. ஆனால் கட்சி ஆட்சி பிடிக்குது. அதுக்கு காரணம் தனியாக நிற்கிறாங்கன்னா எல்லாரும் கைவிட்டாங்க, தனித்து விடப்பட்டார்கள். காங்கிரஸ் வந்துச்சு, அதையும் போய் பி சிதம்பரம் எல்லாம் பேசி திருப்பி கூட்டு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி தனித்து விடப்பட்டு அவர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ விஜய் விசில் இது ரெண்டுக்கு தான் வாக்கு. இப்போது அதற்கு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுலையும் அதிமுக வந்து ஒரு பிரிவு ஆதரவு கொடுத்தது. திமுக கூட்டணி அப்படியே கரைஞ்சி இன்றைக்கி திமுக மட்டும்தான் இருக்குது, எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கூட்டணி. இதற்கு பிறகு ஏன் அதிமுக? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பார்வை, நம்ம ஆதவர்ஜுனாவுடைய பார்வை மிக மிக தவறு. அது வந்து இன்றைக்கி பெருசாக தோணலாம், இந்த கட்சி பலமாகுது, தாவேகா பலமாகுது, எல்லாம் சேர்றாங்கன்னு. நீங்கள் நேர்மையான ஆட்சி, கமிஷன் இல்லாத ஆட்சி, கரப்ஷன் இல்லாத ஆட்சி, கலெக்ஷன் இல்லாத ஆட்சின்னா அந்த வேலையை செஞ்சிருந்தவங்க தான் இப்போ உங்கள்கிட்ட வராங்க. அந்த வேலையை செஞ்சதுனால கடுமையான கோபத்தில் வந்த மக்கள் 2 பேரையும் நிராகரித்து உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்ட்னு நினச்சிக்காதீங்க. அதிமுகவை காலி பண்ணுறோம், அதிமுக வந்து எடப்பாடி தான் கவிழ்ந்து கொண்டிருக்கிறார், அதிமுக கவிழ விட மாட்டோம் அப்படின்னா அடுத்த கட்சி பற்றி உங்களுக்கு என்னங்க? செங்கோட்டையன் புலம்புறாருன்னா அவர் அங்கேருந்து வந்ததுனால இப்போ அவர் வெற்றியின் மிதப்பில் அதில் புலம்புகிறார், கொக்கரிக்கிறார், என்ன வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிரச்சனை திமுகலேருந்து. என்னென்னா திமுகலேருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு இவருக்கு அந்த இது கிடையாது, இவருக்கு அந்த விருப்பமும் கிடையாது. கொண்டு வந்தாலும் கட்டுப்பாட்டில் இருப்பாங்களா இல்லை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வருவாங்களா தெரியாது.
அதிமுக இன்றைக்கி தடுமாறிக்கிட்டதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அங்கேருந்து இவங்களை கூப்பிட்றாங்க. சரி, வர்றவங்க ஆதவ அர்ஜுனாவுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, விஜயின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, தாவேக்காவுடைய நேர்மை, இவ்வளவு நேர்மையாக ஆட்சி செய்கிறாங்க, அப்போலாம் ஈர்க்கப்பட்ட வராங்க. அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அங்கே வியாபாரம் இப்போ அந்த கடை நஷ்டத்தில் ஓடுது. புதுசாக திறந்த கடை நல்லா ஓடுது. அதனால் நல்லா ஓடுற கடையில் இந்த ஊழியர்கள் விலகி இங்கே வந்து ஜாயின் பண்ணால் அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்து சேர்றாங்க. நாளைக்கே தாவேக்காவுக்கு பிரச்சனைனா இவங்க மறுபடியும் ஓடி போயிடுவாங்க. உண்மையான அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தான், எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு போயிடுவாங்க. இந்த கூட்டத்தை நம்பிக்கிட்டு பெருசாக சவால் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. இவர்கள் என்ன பாதையில் போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, விஜய் மக்கள் இயக்கம், புஷி ஆனந்த், தாவேகா இது ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த அமைப்பு வந்து இவர் அமைச்சராக இருக்கார் ஆதவ அர்ஜுனா. ஆனால் கட்சின்றது வந்து புஷி ஆனந்த், விஜய் தான் கட்சி. மற்றவர்கள் வந்து பெரிய அளவில் அவர்கள் அமைச்சர்கள் மற்ற கையில் கட்சி எடுக்கலாம், எதாவது பண்ணலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கெலாம் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா கட்சி புஷி ஆனந்த் கையில் தான் இருக்கும். மாவட்ட செயலாளர்லாம் புஷி ஆனந்த் தான். அப்போ கட்சிக்குள்ளே நமக்கு பிடிமானம் வேணும் அப்படின்னா வெளியிலேருந்து கொண்டு வரணும்லாம் கட்சிக்குள்ளே போட்டு கட்சி பொறுப்பு கொடுத்தா நம்ம கையில் அவனை வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரா நம்ம தெரில ஆதவ அர்ஜுனா. அதுக்கு அதிமுகவாக கிடச்சிது. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் சொல்கிற அதே கரப்ஷன் கலெக்ஷனில் இருந்தவங்க வந்து எல்லாமே வந்து இப்போ இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இவர்கள் எப்படி யோகியவான்களாக இருப்பாங்க? இவங்களை வச்சுட்டு எப்படி நீ நல்லாட்சி கொடுக்க முடியும்? ஊழலற்ற ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? அதனால் இவங்க பண்ணுறது பெரிய தப்பு. இது நீண்ட காலத்துக்கு பயன் தராது. குறுகிய காலத்துக்கு சவால் விட்டுக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நேற்று 35,000 பேர் இணைப்புன்றாங்க. அந்த இடத்துல ஒரு 5,000 பேர் இருந்தால் பெரிய விஷயம். அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். இப்போ எங்களை மாதிரி இதுக்கு தெரியும் அந்த வியூ எப்படி காமிக்க முடியும், சேர் எப்படி போட்டு பெருசாக காமிக்க முடியும். ஆனால் அது வந்து ஒரு 5,000 பேர் 35,000 பேர் நினைப்பான். இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணாங்க. அவர் பாட்டில் இவர் பாட்டில் இவர் சவால் விடுறதும், கடைசியில் அவர் ரொம்ப மனம் குளிர்ந்து போய் மரகதமே எங்கள் கிரீடத்தில் வைக்கப்பட்ட மரகதம் நீன்ற அளவுக்கு போயிட்டாங்க. மரகதம் குமரவேல் அவர்களும் வந்து பல விஷயங்கள் பேசியிருந்தார் சார். அதாவது வந்து அதிமுகவில் இருந்து அவங்கள வந்து பல முறை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்கன்ற ஒரு விஷயம். அதனால தான் வந்து தாவேக்காக்கு வந்து நான் வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அதிமுகவில் இழிவுபடுத்தினா இவங்க எப்படி சீட்டு கொடுத்தாங்க? தொடர்ந்து 3வது விட கொடுக்குறாங்க. இழிவுபடுத்துறவங்க எப்படி சீட்டு கொடுப்பாங்க? வந்துட்டு எதாவது பேச வேண்டியதான். இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா என்னங்க ஏங்க ஓட்டிங்க? அது கம்பெனியாங்க அது. அங்கே நவீன ஒரு ஆளுங்கிறாப்புல ஒரு மண்ணும் தெரியல. ஏன் வேணுன்னே எனக்கு ஃப்ரேம் வந்து தப்பாக வைப்பாப்புல. நான் வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 டீ கடைக்குள்ளே டீ குடித்தாங்கன்னா அவங்க மட்டும் குடிச்சிக்குவாங்க. நான் இழிவுபடுத்தப்பட்டேன். வடை சாப்பிட்டா பாதி வடை கொடுப்பாங்க எனக்கு. இப்படிலாம் சொன்னால் அதை வெளியே வந்துட்டீங்க, 1000 காரணம் சொல்ல வேண்டியதான். இந்த குதிரை பேரம் குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது சார். அதுவும் வந்து அவங்க முன்குறித்து பேசியிருக்காங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் தான் வந்து குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நடத்துகிறாங்களா? அதுக்கு பேர் இந்த அம்மா வந்தாங்களா? அதுக்கு பேர் என்னது? அதை தான் நான் கேட்குறேன். விஜயுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தீங்களா? அவங்க தான் சவால் விட்டுருக்காங்களே சார். நீங்கள் ரைடு வேணா ரைடு விடுங்க, பணம் வாங்கியிருந்தா தானே நான் வந்து பயப்படணும், பணம் வாங்கினா பணம் குதிரை பேரன்னா பணம் மட்டும் கிடையாது, நாளைக்கு பதவி. இது வரைக்கும் அப்போ இவர் சொன்னார், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இருந்தீர்கள், எங்கள் தலைவர் இன்றைக்கு பார்த்தால் ஏழைகள் எல்லோருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார், இங்கே அமர்ந்து இருப்பவர்கள் எளிய வீட்டு பிள்ளைகள். அடுத்த 5 வருஷம் பொறுத்து பார்க்கலாம் எளிய வீட்டு பிள்ளைகளா என்னன்னு. அப்போது இவர்கள் எல்லோரும் இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தீர்கள், உங்களுக்கு ஏதாவது கொடுத்தார்களா அப்படின்னு. அது மிகப்பெரிய இயக்கம். அது பல தலைவர்கள் பல இது அதில் மாற்றம்லாம் ஜெயலலிதா மட்டும்தான் பண்ணாங்க, எம்ஜிஆர் பண்ணார். இவங்க இதில் அப்படி பண்ணல. திமுகலே அதான பிரச்சனை, வந்தவங்களே வருவாங்க, மற்ற யாருக்குமே வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த இயக்கம் அழிய ஆரம்பிச்சிடும். அதிமுகலையும் அந்த பிரச்சனை வரும்போது இன்றைக்கி அந்த மாதிரி கொடுத்து பார்த்தவங்களாம் நீ ஓடிப்பிட்டாங்கள்ல. கடம்பூர் ராஜு அவ்வளோ பவராக இருந்தார், போயிட்டாரா? உடுமலை ராதாகிருஷ்ணன் தீவிர ஆதரவாளர். இந்த 25 பேர் பிரிஞ்சப்போ கூட அவர்லாம் வெளியே வரல, ஓடி போயிட்டாரா? அவர்லாம் தான் அந்த இதில் இருந்தார், இந்த கேபிள் டிவி கார்பரேஷன்லாம் இருந்தார் அவர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அனுபவித்தவங்கெல்லாம் ஓட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஓபிஎஸ் கொடுக்காத பதவியா? நீ திமுகவில் இருக்கார். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு பதவி கொடுக்கல இங்கே இருக்கிறப்போ. ஆனால் எம்எல்ஏ ஆகிறாங்களா இல்லையா? எம்எல்ஏனா அதிமுகனா சாதாரணமா? என்ன வேணால் சாதிச்சிக்கலாம். அப்போ கை காசை போட்டால் நேற்று கூட்டம் கூட்டினாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை. பாவம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல். அங்கங்கே கை காசு வாங்கி எல்லா கூட்டத்தையும் 35,000 பேர் சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே வர்றீங்க, இதுக்கு பேர் என்னது? எனக்கு எதுவும் வேணாம் சார்,
நீங்கள் வந்து இப்போ 4 இடைத்தேர்தல் வருது, நாங்கள் சேர்ந்துட்டோம், ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துட்டோம், இடைத்தேர்தல் வருது. நீங்கள் இப்போ புதுசாக விஜய் தரணி பாவம் எம்எல்ஏவே ஆகலை, அவங்கள வேணால் எங்கேயா நிற்க வச்சு ஜெயிக்க வைங்க அப்படி நான் சொல்லுவாங்க. அதே தொகுதியில் எங்களை எம்எல்ஏ ஆக்கணும், அதானே ஆசை. ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ 5 வருஷம் இருந்தால் சாதிச்சிக்கலாம்ல. அதில் நேற்று மரகதம் கிரீடத்து மேலே இருக்கிற மரகதம், நான் உன்னை கைவிட்ட மாட்டேன் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. இவர் எங்களை நம்பி வாருங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டார் கட்சியில். கோஷ்டி கிஷ்டி வச்சுக்காதீங்க, எங்கள் கட்சிக்காரங்களோடலாம் சண்டை போடாதீங்கன்ட்டாப்புல. எப்போவுமே இயல்பாக பேசுகிறவன் போய் பேச மாட்டான். ஆனந்த் வந்து இயல்பாக பேசுகிற ஆள், அவருக்கு இந்த மேடை பேச்சு வராது. அதனால் அவர் சொல்லிட்டார், திரும்ப திரும்ப எங்களை நம்பி வந்தால் இருக்கும், நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா பார்த்துக்கோன்னா நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு தான் அர்த்தம் அரசியல்வாதிகள் வார்த்தையில். என்ன ஆக போதும், மரகதன் குமாரவேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரி, இந்த இன்னொரு குற்றச்சாட்டு எடப்பாடி அவர்கள் மேலே, அதாவது எடப்பாடி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களை வந்து கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் எல்லாத்துலேயும் வந்து எடப்பாடி அவருடைய மகனும் வந்து பங்கேற்கிறாரு, அவரும் வந்து சில முடிவுகள் எடுக்கிறார் தான் பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தோல்வி அடைந்தால் எல்லாம் வெளியே வருங்க. உதயநிதி யாருங்க? இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க யார்? இப்போ உதயநிதி எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகள் எப்படி? அன்புமணி யார்? வாரிசே இல்லாத கட்சினா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லலாம். அதனால் மிதுனுடைய ஆதிக்கம் வந்து வெளியே தெரியாது, கட்சிக்குள்ளே இருந்தது. ஆனால் இவர்கள் மாதிரி ஓவராக இல்லாமல் ஓரளவுக்கு இதாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இந்த திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்றதுல வந்து இங்கே மிதுனும் அங்கே உதயநிதியும் தான் முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே திமுக அதிமுகவுடைய அடிப்படை தெரியாது, அதனால தான் அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. அது சக்ஸஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி மகரத்துக்கு குமாரவேல்லாம் எங்கே இருப்பாங்க? அவங்க 2 பேரும் அந்த முடிவை எடுத்தது வந்து உண்மைதான். ஏங்க உண்மைதாங்க, நானா சொன்னேன்? திருமாவளவன் சொன்னார் என்ன? அப்போ அந்த முடிவை எடுத்தது வந்து சக்ஸஸ் ஆகிருந்தா மரகதம் குமாரவேல் என்ன சொல்லியிருப்பாங்க? அண்ணன் எடப்பாடியாருடைய ஆளுமை, அண்ணன் எடப்பாடியாருடைய தனையன் இளவரசன் மிதுன், அண்ணனுக்கு பிறகு அவர்தான் இந்த கட்சியை தலைமையேற்று வழி நடத்திட வேண்டும், எங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு அதாகத்தான் இருக்குது, இப்படிலாம் பேசுவாங்களா மாட்டாங்களா? அதனால் வந்தாச்சு பிரிஞ்சாச்சு, ஏதாவது பேசி ஆகணும். அதனால் மிதுன்னு மற்றவங்களும் வெளியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மிதுனுடைய ஆதிக்கம் இருக்குன்னா இருக்குது, ஆனால் ஓவராக இங்கே உதயநிதியோ இங்கே சரி, உதயநிதி கூட நேரடி அரசியலில் இருக்கார். மாப்பிள்ளை அவருக்கு ஏன் எல்லா அமைச்சர்களும் போய் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க? அவர் போனால் பார்ப்பாங்க, பிறந்த நாள் அன்றைக்கி போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. யார் அவர் சொல்லுங்கள்? சாதாரணமாக நீங்கள் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, யார் அவரா? அவர் வந்து ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை அப்படின்னு. ஆனால் பொதுவாக ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி திமுகவில் இருக்காப்புல, நான் ஏன் அங்கே போகணும்? ஒரு தன்மானம் இருந்தானா கேட்பான், நான் ஏன் போகணும்? நான் திமுகவில் இருக்கேன், ஸ்டாலின் வந்து கட்சி தலைவர், அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கலாம், ரைட்டு. தம்பி என்னோட சின்ன தம்பி உதயநிதி, அவர் வேணால் எனக்கு வாழ்த்து சொல்லலாம், நான் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சரியில்லை. இது இவங்களுக்கே எப்படின்னா அவர் யாருங்க அப்படின்ற கேள்வி வருமா வராதா? ஆனால் இது எல்லாமே என்ன, அரசியல்ன்றது லாப நஷ்டம் பார்க்குறது. இந்த அடிமை கூட்டம் என்ன பண்ணோம்? அவருக்கையும் பிட்டை போட்டு வச்சுட்டா நாளைக்கு நல்லது, தீர்மானிக்கிற இடத்துல அவருக்கிறாரு. இப்படித்தான் மிதுன் ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டா நல்லது சொல்ல முடியாது, புள்ளப்பூச்சி கூட கொடுக்க முளைக்கலாம், நாளைக்கு திடீர்னு மிதுன் கூட பொறுப்புக்கு வந்துடலாம். எதுக்கு வம்பு? இப்போவே அண்ணன் மிதுன் நற்பணி பண்ணுறோம் ஆரம்பிச்சிட்டா இப்படி தான். இந்த அரசியல்ன்றது வியாபாரம் தானுங்க. நாளைக்கே வேறு யாராவது உள்ளுக்குள்ளே வராங்க, தாவேகாக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? எப்படி மரியாதை கொடுக்கப்படும்? இவர் எடுத்துக்கங்க, அவருடைய மகன் ஜேசன், அவரே நாளைக்கு அரசியலில் அப்படி இப்படி வராரு, தலை காட்டுறாரு, சில முடிவுகள்லாம் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணோம்? டிக்கெட்டுங்க அப்படியே பார்க்கும், 10 டிக்கெட்டு முந்திக்கும், இப்போவே டிக்கெட்டை போட்டு வச்சிடலாம், துண்டை போட்டு வச்சிடலான்ட்டு அண்ணன் வாழ்கண்டு நேராக போய் ஆசீர்வாதம் வாங்குவான். இவனுக்கு இருக்கும் 60 வயசு, அவன் போய் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவான், அவருக்கு இன்னும் 20 வயசு இருக்கும். செய்வான்லாம் மாட்டாங்களா? அதனால் இந்த முதலாளித்துவ உலகத்தில் தனிநபர்களை வச்சு தான் கட்சி மற்ற எல்லாமே. இப்போ விஜய்ன்ற நபர் இல்லைன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? அது மாதிரி தான் ஒரு நபரை சுற்றி தான் இருக்கும். அப்படி இருக்கவே கூடாதுன்றது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் வந்துச்சு. ஆனால் அவர்களும் இந்த காலப்போக்கில் இவர்கள்ட்ட விலை போயிட்டாங்க. அதனால் இந்த இது மாதிரி இருக்கிற வரைக்கும் ஏங்க நீங்கள் வடகொரியாலேயே அப்படி தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் நாடான வடகொரியாலேயே
அவங்க தாத்தா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் பையன் இந்த கிம். இப்போ அவர் பொண்ணை கொண்டு வராரு. வாரிசு வருது தெரிதா? கம்யூனிஸ்ட் இதுலேயே மன்னராட்சி மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடு. இங்கேயே வரதுக்கு என்ன? சரி, அதிமுக வந்து திமுக பல முறை வந்து விமர்சிச்சிருக்கு. வாரிசு அரசு நடத்துறாங்க சரி, திமுக இனிமேல் அப்படின்னு. விமர்சிக்க மாட்டோம். இப்போ அதிமுகவும் வந்து இனிமேல் விமர்சிக்க மாட்டாங்க, போங்க. இனிமேல் அதை மட்டும் தவிர்த்துடுறோம், போங்க. வாரிசு வரலாம், தகுதி இருந்தால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், போங்க. ஏங்க இன்னும் மிதுன் வரவே இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே ஏங்க இவ்வளோ இது? அவர் சொன்னாரா? அதை பதவி போட்டாரா? இளைஞரணி போட்டாரா? எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான், போர் அடிக்கினீங்கன்னா எழுதலாம். சரி, மிதுனை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள், அவரை இளைஞரணி பொறுப்போ அல்லது ஐடி விங்கிலோ பொறுப்பிலோ கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு போட்டானுங்க. போட்ட உடனே நம்ம ஆளுங்க தான் அந்த காக்கா கூட்டம் மாதிரி தானே, எதுவும் சொந்தமாக சிந்திக்க தெரியாது. நல்லா இருக்குதே, இதை எடுத்து இதில் பேசு, இப்படியே விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பலருக்கும் தெரிஞ்சது, மிதுன் ஒரு பேக் எண்ட் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. டைரெக்டாக அரசியலில் நுழைஞ்சி பண்ணுறதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த நெருக்கத்தில், தேர்தல் நெருக்கத்தில் அவர் ஒரு பெரிய பவர் செக்டார் மாதிரி மாறிட்டு இருந்தார். வேட்பாளர் தேர்வுலேருந்து பல விஷயங்கள் அது நடந்துதான் செஞ்சுது. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே கொண்டு வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சிவி சண்முகம் அவர்களும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சார், அதாவது மகனை வைத்து எடப்பாடியார்கள் வந்து நாடகம் ஆடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். மகனை கொண்டு வர போகிறீங்க, அது நேராக கொண்டு வர வேண்டியதானே, இது எதுக்கு இந்த நாடகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அடிக்கணுன்னா அப்படி தானே அடிக்க முடியும், இல்லை அவருக்கு சில உண்மைகள் தெரியுதோ நம்ம. ஏன்னா பொதுக்குழு கூட்டம் சொல்லி ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, திமுகலாம் வந்து ஒரு மாதிரி குடும்ப கட்சியாகவே மாறி போச்சு. கலைஞர்ன்ற அந்த ஆளுமையினால் இவரும் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே கட்சியில் இருந்ததுனால அந்த பிடிமானம். அதுலேயும் எப்படி கேட்டாங்க, அழகிரியா ஸ்டாலினா யார் தலைவர், இப்படி தான் கேள்வி அப்படி தான். அவர் அப்படியே மறுப்பிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் ஸ்டாலின்றதை சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் உழைப்பு மட்டும்தான் செஞ்சார். காலைல 7 மணிக்கு வந்து அந்த பைக்கில் உட்காந்து ஆக்சிலேட்டர் முறுக்குனா முறுக்குவார். அதுதான் உழைப்புன்னு அவர் நினச்சிட்டார். ஆக்சுவலாக உழைப்பு அது கிடையாது. உழைப்போடு சேர்த்து அந்த இதுவும் இருக்கணும், யார் யார் ஏமாத்துறான், எவன் கரெக்டாக இருக்கான், எவன் தப்பாக இருக்கிறான், அந்த இது இருக்கணும். நல்லவனாக மட்டும் இருந்துட்டா போதுமா, வல்லவனாகவும் இருக்கணும். வல்லவனில் அவர் ஃபெயிலியர். கலைஞர் நல்லவன் ப்ளஸ் வல்லவன் அப்படின்னா அந்த இதை வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருந்தார். ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும்னு அவர் காமிச்சிட்டு போனார். இவர்கிட்ட அது கிடையாது. அப்போ இவர் வல்லவனாக இல்லாதனால சுற்று போட்டு எல்லாம் ஏமாற்றினாங்க. ஆனாலும் அந்த பிம்பம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அடுத்த தலைமுறை இப்போ உதயநிதினா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்றும் ரொம்ப கட்சி தோக்குதுன்னா அப்போ உடஞ்சதை வச்சுக்கிங்க, எல்லாரும் ஆரம்பிச்சிடும், சீட்டு கட்டு மாதிரி சரியாக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று இப்போ அங்கேயே 2-3 தலைமை இருக்குது. மாப்பிள்ளை கையிலையும் கட்சி இருக்குது, கனிமொழி அவங்க கையிலையும் கட்சி இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நாளைக்கு எப்படி போகணும்னு தெரியாது. இப்போதைக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, உடஞ்சினா உடஞ்சிரும். ஆனால் அதிமுக அப்படி இல்லை, அது ஒரு ஜனநாயக இயக்கம் மாதிரி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி அம்மா வரலையே, ஜெயலலிதா தான் வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜெயலலிதா வாரிசு யாரும் வரல. அப்போ அங்கே ஆதிக்கமாக இருந்த சசிகலா இருந்தாங்க. ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தாங்க, முடியல. அப்புறம் சசிகலா பண்ணி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் எடப்பாடி கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பவர் ஆகிட்டார். கட்சி பொறுப்பு தான் அங்கே பவர். இப்போ எடப்பாடி நினைச்சு நாளைக்கு மிதுனை கொண்டு வந்து நினச்சாருன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட்டம் கிளம்பும். அப்போ அந்த கட்சி ஒன்று இருக்காது, இல்லாட்டி தலைமை ஏதாவது மாறும், அந்த மாதிரி ஆகும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாரிசு இருக்குது, குடும்ப அரசியல், இதெல்லாம் குடும்ப அரசியல். இப்போ எடப்பாடி மிதுனை கொண்டு வந்தாருன்னா குடும்ப அரசியல், வாரிசு கிடையாது. இப்போ இதுவும் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் பேர் போனது இதுதான். இந்திரா காந்தி குடும்பம் தான், நேரு குடும்பம், அடுத்து இவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க குடும்ப அரசியல். முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, இந்த மாதிரி அப்படியே விஜயராஜ் சிந்தியா அப்படியே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். இதில் இல்லாதது பார்த்திங்கன்னா பாஜக தான். வாரிசு அரசியல் இருக்காங்க, குடும்ப அரசியல் கிடையாது. இப்போ இந்த அமித்ஷா பையன் வந்து நேராக அரசியலில் இல்லை, வேறு ரூட்டு. மோடிக்கு வாரிசே கிடையாது. அப்போ இந்த மாதிரி மற்ற அமைச்சர்களுடைய இதுவும் வந்து உள்ளே டாமினேட் பண்ணுறதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருப்பார், நாளைக்கு அவர் கட்சி பண்ணி காமிச்சிட்டு வேறு ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அதனால தான் அது இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்குது பாஜக. காங்கிரஸில் இந்த வேலைலாம் பண்ணனால தான் கண்டமாகி போய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் குடும்ப அரசியல் அதிமுகவுக்கு வேலைக்கு ஆகாது. திமுகவுக்கும் கொஞ்ச நாளில் உடஞ்சிடும் பாருங்கள். 50 வருஷம் தள்ளிட்டு வந்தது பெரிய விஷயம். இனிமேல் அது இருக்குமா இருக்காதான்றது உதயநிதியுடைய செயல்பாடை பொறுத்து தான். சார், சிவி சண்முகம் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட், அதாவது 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்த சொல்லியும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு. இப்போ வந்து செயற்குழு கூட்டமாவது நடத்துங்க, தோல்வியை குறித்து வந்து ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயமா அவர் முன் வச்சிருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு.
பாமக போட்ட பிச்சைன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கட்சி விட்டு வெளியே போயிட்டீங்கன்றதாக அது பெரிய இயக்கம் அது அதிமுக. பாமகவுடைய உதவியே இருந்தது. பாமக ஜெயிச்சதுக்கு அதிமுகவோட உதவி. இதுக்கு தான் கூட்டணி அமைக்கிறது. அப்போ ஏன் விழுப்புரத்துலலாம் ஜெயிக்கல? அதனால் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இவருக்கு அந்த விஷயம் கோவம்ன்றதுனால இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கார். அது என்ன தோல்விக்கு இங்கே பாமகவுடைய கூட்டணினால தான் இங்கே ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் கூட்டணி சரியாக அமைக்கலை, இல்லை வியூகம் வகுக்கலை, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு. இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. விஜய்ன்ற அலை தான் இது எல்லாத்தையும் காலி பண்ணது காரணம். அதை விட்டுட்டு கண்டதை யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய்னு ஒரு அலை இல்லைன்னா திமுக பண்ண இதுக்கு இந்த தேர்தலில் ஈஸியாக அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும். அங்கே போக வேண்டிய ஓட்டு தானே விஜய்க்கு போச்சு. அதனால் இவர்களுக்கு அது புரியலை. அதை விட்டுட்டு கண்டதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாமக ஒரு காரணம், அதுக்காக பாமகவே காரணம்னா எப்படி? சரி, இப்போது சிபிஐ, சிபிஎம், விசிகா, அதே மாதிரி முஸ்லீம் லீக் கட்சி, இந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் திருமாவளவன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து எப்போ வேணால் விலகுவோம், அதே மாதிரி எங்கள் கட்சியினால் தாவேக்காக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு சேருவோம், நாளைக்கு விலகுவோம், நாளைக்கு திமுகவை நாங்கள் ஆதரிப்போம், அதுக்கு நாள் தாவேக்காவில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு மறுநாள் நாங்கள் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்க்கிறோம், அதுக்கு மறுநாள் தாவேக்கா போன்ற உறுதியான கூட்டணி எதுவும் இல்லை, அதுக்கு மறுநாள் ஸ்டாலின் போன்ற தலைவர் யாரும் இல்லை. திருமாவளவன் நாக்கு இப்படி புரளாத இதுவே கிடையாது. நைட்டு சொல்கிறாரு டிவியில் பேட்டியில், அதிமுக கூட்டணி வரப்போகுது, எடப்பாடி முதலமைச்சர், திமுக வெளியிலேருந்து ஆதரிக்குது, நீங்களும் ஆதரிக்கணும்னு என்கிட்ட ஸ்டாலின் பேசினாருன்றார். அதுக்கு பிறகு பிளான் பி வந்து என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு பேசினாங்க, அதுவும் நடக்கலை. அதுக்கு பிறகு தான் நான் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன்றாரு. மறுநாள் காலையில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லையே, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்றாரு. அப்போ இவர் என்ன நேற்று சொன்னது உண்மையா, காலைல சொல்கிறது உண்மையா? அதாவது ஒரு மாதம் முன்னாடி பேசிட்டு அப்படி நடக்கலைன்னு சொன்னால் கூட எதை மறந்துருப்பாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி இவர் பேசாத பேச்சா? தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு என்ன முட்டு கொடுத்தாரு? அவர்களை பணி நிரந்தரப்படுத்தினா அவங்க புள்ள, அவங்க பேரன், அவங்க பூட்டம் எல்லாருமே அந்த தொழிலே இருந்துருவாங்களாம். அதனால தான் பணி நிரந்தரக்கூடாதுன்னு ஒரு வினோத விளக்கம். இந்த மாதிரி விளக்கத்தை ஒரு சாதாரண அரசியலில் புதுசாக வரவங்க கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா பணி நிரந்தரன்றது பணி பாதுகாப்பு, சம்பள உயர்வு, சம்பளம், இதெல்லாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் வர்றவன் நல்லா படிக்க வச்சுருவான். அவன் நல்லா படிச்சுட்டு அவன் ஏன் மீண்டும் துப்புரவு பண்ணி வரப்போகிறான்? ஏம்பா நீ தான் கஷ்டப்பட்ட, நீ தான் நல்லா படிக்க வச்சுருக்கல, படிப்புக்கேற்ற வேலைக்கு போகிறப்பான்னு போவான். ஒரு இன்ஃபோசிஸ்லையோ இல்லை ஏதோ ஒன்றில் சேருவான், இல்லை ஒரு வெளிநாடு போவான், ஒரு டாக்டர் ஆவான், இல்லை இன்ஜினியர் ஆவான், ஏதோ ஒன்று அவன் அந்த இதுக்கு தேருவான், இல்லை வேறு ஏதாவது போகிறான். இல்லை சில பேர் மட்டும் ஒன்றும் பண்ணாமல் அவங்க அப்பா தொழிலில் வரலாம், அவ்வளோதானே. அவனு கூட நேராக வர முடியாதுல்ல. இவர் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அதனால் அவர் பேச்சையே எடுத்துக்காதீங்க கணக்கில். நாளைக்கே வேறு மாதிரி மாற்றி சொல்லுவார். எப்போ வேணால் வெளியே போவோன்னா வன்னியரசுக்கு பக்குன்னு இருக்காது. ஏன் டெய்லி இப்படி பேசினேன், ஃபோனை போட்டு என்ன சும்மா லுல்லாய், அதெல்லாம் கண்டுக்காத, நீ அமைச்சர் தான் போ அப்படின்னு. போனால் அப்படியே போக வேண்டியதான். நல்ல வாய்ப்பு இப்போ தாவேகாவோட அடுத்து உள்ளாட்சி தேர்தல் அது இதுன்னு. இல்லை வேணாம் நான் திமுகவோட போகிறேன்னா போக வேண்டியதான், அப்படியே போக வேண்டியதான். சரி, இப்போது அந்த மின்வெட்டு குறித்து பல செய்திகள் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். இப்போ மாஸ்டர் மகேந்திரன், அதாவது நடிகர் மகேந்திரன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. அதாவது இந்த மின்வெட்டு குறித்து 6 மாதங்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டிங்களா, மைக்கில் பேசினா உடனே வந்து உங்கள் வீட்டில் கரண்ட் வந்துருமா அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து இப்போ போயிட்டுருக்கு சார். உங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. மின்சாரத்துறை அமைச்சர் அவர் யார்? அவர் நடிகர் சார். டான்ஜெட்கோ தலைவரா? இல்லை சார். ஏங்க இந்த அறகுறைகள் யாராவது எதாவது பேசுறதெல்லாம் கேள்வி ஆக்குறீங்களா? எப்படி அது எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? அவன் ஒரு சின்ன பையங்க. அவன் அந்த பையன் தானே போய் ஷூட்டிங் போனப்போ என்னென்ன ஷாட் வைப்பீங்க, எப்படி ஆங்கிள் வைப்பீங்க, அதெல்லாம் கேட்டது அந்த பையன் தானே. ஆமாம் சார். குட்டி பையன் அவன். குட்டி பையனுக்கு நாலேஜும் எப்படி இருக்கும்? அவர் விஜய்கிட்ட மனசில் இடம் பிடிக்கலான்னு ஏதோ ட்ரை பண்ணுறாரு போல். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சுட்டு பேசணும். மின்வெட்டு வந்து ஏற்படுதுன்னா அது பல காரணங்கள் இருக்குது. அது சரி செய்யறதுக்கான வேலையை மின்சாரத்துறை அமைச்சர் செஞ்சிகிட்டு இருக்காரு. இப்போ சூரிய ஒளி மின்சாரம் இதெல்லாம் அந்த பக்கம் நகர்றாங்க. அதெல்லாம் நகர்ந்தாலே மிகை மின்சாரம் வந்துடும். மின்வெட்டு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. இன்னொன்று மின்வெட்டுக்கு அடிப்படை காரணம் மின்சார அந்த சாதனங்கள் அந்த பழுதாகிறது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம். இவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே முறைகேடு பண்ணாங்க தான் இப்போ புகாரை சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்குது.
அப்போ அந்த பொருட்கள் எப்படி இருக்கும் தரம்னு பார்த்துக்குங்க. இது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, அதையும் சரி பண்ணுறதுக்கான வேலையை இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இல்லாமல் வழக்கமாக ஒரு அலட்சியம் இருக்கும்ல, பொதுமக்கள்கிட்ட அலட்சியமாக பண்ணுறது, அது ஒரு காரணம் இருக்கும். அப்புறம் செயற்கையாக மின்தடையை உருவாக்குவது. ஏன்னா மக்களுக்கு 2-3 விஷயத்துல தான் கோவம் வரும். பால், மின்சாரம், போக்குவரத்து இதெல்லாம் கட்டான கோவம் வரும். நீங்கள் 1000 கோடி கனிம வளத்தை டெய்லி கடத்தினுக்கிறீங்க கேரளாக்குன்னா, அவனுங்க அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருந்துருவான். பால் பாக்கெட் வரல வச்சுக்கிங்க, இல்லை பச்சை பால் பாக்கெட் கிடைக்கலன்னா கோவம் வந்துடும் அவனுக்கு. மின்சாரம் ஒரு மணி நேரம் கட் ஆகிடுச்சுன்னா பயங்கர கோவம் வந்துடும். நீ கனிம வளத்தை கூட கடத்திக்கா, எனக்கு மின்சாரத்தை ஒழுங்காக கொடுணும். அது மனநிலை. அப்போ அதில் கை வைக்கிறாங்க. இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரணும் அதுன்னு. இந்த அரசும் இதை வந்து வேகப்படுத்தி மின்வெட்டுன்றதை இல்லாமல் பண்ணுற வேலையை பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாய் கடிச்சுது, சின்ன பசங்களை கடிக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேனல் ஃபுல்லாகவே அங்கே நாய் கடிச்சிச்சு, இங்கே நாய் கடிச்சிச்சு, இதை நாய் கடிச்சிச்சு, கலிஃபோர்னியாவில் நாய் கடிச்சிச்சு குழந்தைய, கேரளாவில் நாய் கடிச்சிச்சு. இதெல்லாம் இது என்னென்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம், சேனல்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது போட்டால், அந்த நியூஸ் போட்டால் ஜனங்க பார்ப்பாங்க, ட்ரெண்ட் ஆகுது. அப்போ எங்கெங்கே நாய் கடிக்குதோ அதெல்லாம் எடுத்து போடு. அதுக்கு முன்னாடி சார் இந்த கலிஃபோர்னியாவில் குழந்தையோ, கலிஃபோர்னியாவில் நான் குழந்தைய நாய் கடிச்சா இங்கே எதிக்கா வேலையப்பார் அப்படின்னு. இப்போ எங்கே நாய் கடிக்குது நியூஸை தேடி எடு. 10 நாளைக்கு முன்னாடி கடிச்சிருக்கோம், அதை எடுத்து போடு. இப்படியே நாய்கடி நியூஸ்னு பார்த்து நமக்கே பயமாயிடுச்சு. நாய்களை பார்த்தா நம்மளை கடிச்சு வச்சிருமோன்னு. நான்லாம் நாயும் கூட நல்லா பழகுவேன். தெருநாயெல்லாம் நீங்கள் பழகுனீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு பிஸ்கெட் போட்டிங்கன்னா நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்கெட்டே போட தேவையில்ல, அது உங்களை பார்த்து வாலாட்டம் எல்லாம் பண்ணும். நம்ம ஆள்றா அப்படின்னு போயிடும். எங்கேயோ ஒரு நாய் 2 நாய் தோர்த்தோம், வண்டிங்களை தோர்த்தோம். வண்டியை நிறுத்திட்டிங்கன்னா திரும்பி ஓடிடும். தோர்த்துனா நீங்கள் ஒரு மாதிரி தடுமாறி கொண்டு போய் குப்பை மாட்டில் விட்றது அதெல்லாம் இல்லை. நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா குரல் குத்தினா ஓடி போயிடும். இது ஒன்று. ரோட்டில் நடக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், கும்பலாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இப்படி அடா நம்ம தெருடா அப்படி இப்படின்னு. அங்கே போய்ட்டு அதை பார்த்தோன்னா இப்படி இப்படின்னீங்கன்னா என்ன ஒரு மாதிரியா பண்ணுறான் அப்படின்னு பயப்படும், மிரளும், குலைச்சா நீங்கள் வீட்டில் போயின்னு வந்தீங்கன்னா அது கம்முன்னு இருந்துடும். இல்லை குரல் குத்தினா கம்முன்னு இருக்கும். சின்ன குழந்தைங்கள எங்கேயாவது சில இடத்துல கடிக்கும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, நாய்க்கடின்னு போட்டு நாயை பார்த்தாலே ஜனங்க நாயை ஒழிச்சு கட்டணும்னு கோர்ட்டு சொல்கிற அளவுக்கு போச்சு. இதுதான் இந்த ஊடகத்தினுடைய வேலை, சமூக வலைதளங்களுடைய வேலை. அது மாதிரி தான் மின்வெட்டு கவர்மெண்ட்டில், இது டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இருந்துச்சு. ஜனவரி, பிப்ரவரிலாம் இருந்துச்சு, மார்ச்லலாம், ஏப்ரல்லாம் கடுமையாக இருந்தது. இங்கே எடுத்துகிட்டு போவான் ரிப்போர்ட்டர், சார் அங்கே மின்வெட்டு போராட்டம், முடியாதெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் கோச்சிக்கு போகிறான் கவர்மெண்ட்டு. அதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக நியூஸு வரவே கூடாதுன்னு பார்த்துக்குவோம். நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். நைட் டிபேட்னா நடக்கும். அண்ணாமலை என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுன்னு கிடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை இதான் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ மின்வெட்டு அப்போ வந்து போடவே இல்லை, செய்திலாம் பெருசாக வரல. இப்போ மின்வெட்டு எங்கே இருந்தாலும் வா. இதில் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், வா நம்ம உடனே போராடுவோம். அங்கே போனால் இவன் தூங்கின்னு இருப்பான், இல்லை எதாவது பண்ணுவான். அவன் ஆப்ரேட்டரை கூப்பிடுவானுங்க, வந்து கரண்ட்டு கனெக்ஷன் கொடுன்னு. இவன் எப்படியோ அந்த மாதிரி தான் ஆப்ரேட்டரும். அவனுக்கு கரண்ட்டில் சுவிட்ச் வேணால் போட தெரியும். அவனுக்கு போய் அங்கே பார்க்க தெரியுமா? அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான், ஃபோனை அட்டன் பண்ணி சொல்கிறதுக்கு நீ தான் இருக்கல்ல வா அப்படின்னு. இவனை பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பேன்னா, ஈபியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே ஒயர் ஜாயின் பண்ணுறது எல்லா விஷயம் தெரியும்னு. இவ்வளோ தான் இவனுக்கு அறிவு. நான் வர முடியாது, வா அவ்வளோ திமுறா பேசுகிற, நாங்கள் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம், நீங்கள் உட்காந்துக்கிற அப்படின்வான். இன்னும் சில பேர் வழக்கமாகிற மாதிரி ஏதாவது தண்ணி கிண்ணி அடிச்சிருப்பான், இல்லை ஏதாவது பாட்டில் கிடைக்குதுன்னா அவள் தான் பாட்டில் காமிப்பான், இவனை காமிப்பான், பாட்டில் காமிப்பான். மின்வாரி அலுவலகத்தில் மது அருந்தி விட்டு ஊழியர் இருக்கான். அதுக்குன்னே இருக்குது 2-3 சேனல். இந்த சேனல் இப்படி பண்ணி இவங்க என்ன கதியாக போகிறாங்கன்னா, இவன் வேலையை தான்னு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இப்படியே போட்டு இவன் நியூஸே அப்படி தானே இருக்குன்ற மாதிரி இன்னும் 2 நிறுவனம் இருக்குது. தன் கையால் தானே கதவை திறந்த அந்த அதிகாரி அப்படின்னு இல்லாத தமிழ்லாம், அந்த தமிழ்லாம் இப்போ காண போயிடுச்சு பார்த்தீங்களா? நான் போட்டேன், நான் இது பார்த்தேன், இந்த மாற்றேன் ஒன்று எழுதுந்தாங்களே, இப்போ அந்த ஆடியோலாம் வரதில்லை பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் ரசிப்பாங்க, சே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இயல்பாக எது இருக்கோ அதான் ஜெயிக்கும். அப்போ பொய் செய்தி இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடும். அந்த மாதிரி செய்தி தான் இந்த மின்வெட்டு இதெல்லாம். சென்னை முழுவதும் மின்வெட்டா அப்படின்னா இல்லை, வடசென்னையில் சில இடங்களில் போராட்டம் நடக்குது. அவன் வந்து ஏதோ அதிகாரி பண்ணுறான், ஷார்ட் அவுட் பண்ணுறான், அதெல்லாம் இல்லை. மின்வெட்டுன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. மின்வெட்டுன்னு தோட்டத்தை உருவாக்குனா நம்ம வீட்டில் நல்லா கரண்ட்டு 24 ஹவர்ஸ் இருக்கும்.
நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம் ஒரே மின்வெட்டியா சரியில்லையா அப்படின்னு. ஏன்னா அந்த எண்ணத்தை உருவாக்குறது, அந்த வேலையை இந்த ஆதரவு சேனல்களும் இவர்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இவர்களெல்லாம் அப்படியே எல்லாமே கரெக்டாக இந்த ஆட்சி அதில் பாருங்கள், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அள விட்றது, வான் பண்ணிட்டு போய்கிறாப்புல கொன்றுவேன் நானே காண்டில் இருக்கிறேன், கூட்டு வந்து அள விட்டுனுக்கிறேன், என்னடா நினச்சின்னுக்கிறீங்க அப்படின்னு. ஐயா என்னது ஐயா துறை ஐயா துறை, அந்த பாட்டு அவர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் பேர் ஐயா துறை தான். ஸ்டாலின் பேர் வந்து ஐயா துறை. ஐயா வந்து பெரியார், துறை அண்ணா துறையில் பாதி, இப்படி தான் வச்சார் கலைஞர். அப்புறம் யோசிச்சார், நம்ம வந்து இடதுசாரியில் ஓட்டை வாங்கணும், என்ன பண்ணுறது, பிள்ளைக்கு ஸ்டாலின்னு பேர் வை, அதனால் ஸ்டாலின். அதனால் ஐயா துறை உன்னை சாட்சி போட்டாங்களே ஐயா துறை தான், அந்த படத்தில் வரலாம் பாட்டு. அந்த மாதிரி அதை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து வண்டி விட்டு இறங்கணும்னு அழுகுது, ஓன்னு அழுகுது. இவர் நினச்சிட்டு அவன் வீட்டில் ஏதோ இளவு விழுந்துச்சு போல, என்னம்மா அப்படின்னு. மாபெரும் தலைவர் உங்களையே சாட்சி விட்டாங்களே, ஏம்மா 20 நாள் இதில் தான் நொந்து நூலாக, இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தேறி ஈறி வர்றேன், மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. துக்க விட இது ஓடு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு அவர் சொல்கிறார்ல, சட்டம் ஒழுங்கு என்டிலேட்டில் இருக்கிறது. உங்கள் ஆட்சியில் எதில் இருந்துச்சு, எதில் இருந்தது? அது காரணம் என்ன? மது, போதை, கஞ்சா, மெத்தப்பட்டைன், இதுதானே சட்டம் ஒழுங்கு அடிப்படை பிரச்சனை காரணம். அதை யார் உருவாக்கி விட்டது? இப்போது சொல்கிற இந்த புது கவர்மெண்ட்டுக்கு வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வராங்க, அவர்களுக்கான ஆதார், அவர்களுடைய குற்ற இதை வந்து பரிசோதிக்கிறது. இப்போது ஒரு கடை இருக்கும், 10 வட இந்தியர்களை வேலைக்கு சேர்ப்பாங்க, அது தப்பு கிடையாது. இந்தியாவில் யாரும் எந்த மாநிலத்தில் வேலை செய்யலாம், எங்கும் போய் பொழைக்கலாம், எந்த மாநிலத்து பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் வியாபாரம் தொடங்கலாம், நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமை. ஆனால் இப்போ ஒருத்தன் திரிபுராவில் பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அங்கே தண்டனை பெற்றிருப்பான், இல்லாட்டி ஜாமீனில் வந்து ஓடியான்ட்டான், சென்னைக்கு ஓடியான்ட்டான், இங்கே வேலை செய்கிறான், அவன் புத்தி எப்படி இருக்கும்? அப்போ அவனுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் முன்ன இருந்துச்சு, கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஆதார் கார்டை வாங்கி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை பற்றி டீட்டெயில் கொடுக்கணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு அடித்தாங்கன்னா தெரிஞ்சிடும், பேட்டா அவனை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துடலாம். இல்லை க்ளீனாக இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, இத்தனை பேர் வேலை செய்கிறான்னு ஆதார் கார்டு இங்கே ரெக்கார்டு வச்சுக்கிட்டாங்கன்னா, டேட்டா சேர்த்துட்டாங்கன்னா, வட இந்தியர்கள் இத்தனை பேர் வேலை செய்கிறான், சென்னையில் எத்தனை பேர், அதில் எத்தனை பேர், இந்த ஆதார் கார்டு நம்பருக்காரன் இங்கே வேலை செய்கிறான், நாளைக்கு எதாவது பண்ணிட்டு ஓடனா கூட தூக்கிடலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேட்டாஸ் பண்ணணும், அதை வந்து சேகரித்து வைக்கணும். எதுவுமே கிடையாது. அவன் வாட்டில் அங்கே எதாவது குற்ற செயலில் ஈடுபடுவான், அங்கே தப்பிச்சு ஓடியாந்து இங்கே வேலை செஞ்சிட்ருப்பான், இங்கே எப்படி சும்மா இருப்பான்? இந்த இன்றைக்கி 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம், 19 வயசு பையன், இந்த குழந்தையும் பீகார் குழந்தை, இவனும் பீகார். அந்த ஏரியாவில் வட இந்திய குடும்பங்கள் தங்கி வேலை செய்யுது, வேலை செய்கிற இடத்துல பார்த்துருப்பான், பண்ணிட்டான். இந்த பையன் யார், கொஞ்சம் பூர்வீகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்ற சம்பவத்தில் அங்கே ஈடுபட்டிருப்பான், ஏதாவது இருக்கும். இல்லாட்டி இவனுடைய டேட்டா கவர்மெண்ட்டை இருக்குன்னா அவனுக்கு பயம் இருக்கும். இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கே நன்றி சார். நன்றி.